அயோத்தியா காண்டம் சாப்டர் 30. ராமன் தன்னை எப்படியாவது காட்டுக்கு அழைச்சுண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக சீதை இப்போ இவர் என்னோட புருஷன் தானே, ஏன் இப்படி ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு அவரை ஒரு உரிமையோட திட்ட ஆரம்பிக்கிறார். என்ன இங்க விட்டுட்டு நீங்க காட்டுக்கு போனா எங்க அப்பா ஜனக மகாராஜா இத கேள்விப்பட்டா என்ன நினைப்பார் அப்படின்னு நீங்க கொஞ்சமான யோசிச்சேளா? நீங்கள் உங்களுடைய தேகத்தின் அழகாலேயே மத்தவாளெல்லாம் மோகிக்க பண்றேள். அதை தவிர உங்ககிட்ட வேறு என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஜனகர் போன்றவர்கள் கர்மத்தாலேயே சித்தி அடைந்தார்கள் அப்படின்னு சொன்னா, என் அப்பா கர்மானுஷ்டானத்துல ரொம்ப ஊக்கமுடையவர். அதனால மனைவியை விட்டு ஒரு கிரகஸ்தன் ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையை உடையவரவர். தேசங்களையும் பல கோடி ஜனங்களையும் ரொம்ப க்ஷேமமா காப்பாத்தின்னு இருக்கிறவர். உங்களை போல ராஜ்ய அனுபவம் இல்லாம மத்தவாளுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்காதவர் இல்ல. ஒருத்திய காப்பாத்த சக்தி இல்லாம என்ன இங்கே விட்டுட்டு போனேள் அப்படிங்கிற விஷயம் அவர் காதுல விழுந்தா, ஐயோ நான் மோசம் போயிட்டேனே, இது எனக்கு தெரியாம போச்சே, இவனை ஒரு உண்மையான புருஷன்னு நினைச்சு என் பொண்ண இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனே, இப்போதானே உண்மை தெரியறது. அவன் பார்வைக்கு புருஷன் தானே தவிர உண்மையில அவன் ஒரு பெண் பிள்ளைதான் அப்படின்னு நினைக்க மாட்டாரா? இப்படி தெரிஞ்சிருந்தா என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தந்திருக்க மாட்டாரே. ஐயோ, லோகத்து ஜனங்கள் எல்லாம் மோசம் போறாளே. 1000 கிரகணங்கள் உள்ள சூரியன் போல ராமனிடத்துல ஒப்பில்லாத தேஜஸும் வீரியமும் உடையது என்று சொல்றா. அதெல்லாம் சும்மா வெறும் பொய் தான், அறியாத்தனத்தினாலதான் அப்படி சொல்றா. அப்படி ஒன்னும் அபூர்வமான சக்தி இருக்கிறத நான் பார்க்கல. சாமானிய மனுஷனிடத்துல இருக்கக்கூடிய சாதாரண சக்தி கூட இவர்கிட்ட இல்லையே. எத்தனையோ பாபங்களை பண்ணியாவது மொத்தம் தன் குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு மனு சொல்லியிருக்கார். அப்படி நீங்கள் எந்த பாபத்தையும் நீங்க பண்ணலையே, அப்படி ஒன்னும் பண்ணினதா எனக்கு தெரியவும் இல்லையே. அப்படி இருக்க என்னத்தையோ பெரிய மகா பாதகத்தை பண்ணிட்டா மாதிரி, அதுவும் எனக்காக அதை பண்ணினது போல இப்படி வருத்தப்பட்டு இருக்கேளே. நான் வேறு கதி இல்லாதவள், உங்களை தவிர எனக்கு வேற கதி இல்லை, வேற யாரையும் நான் சரணம் அடைஞ்சதும் இல்லை. என்னை விட்டுட்டு நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுறத பார்த்தா, இவளை அழைச்சுண்டு போனா நம்ம யாராவது கஷ்டப்படுத்துவா அப்படின்னு யாரை கண்டோ நீங்க பயப்படுற மாதிரி இருக்கு. தங்களுடைய கோபம் பிரளய கால அக்னியை போல எல்லாரையும் ஒரு நிமிஷத்துல அழிச்சுடாதா? தங்களுக்கும் பயம் உண்டாகும்படி செய்யறவா யாரானும் இருக்காளா என்ன? அதாவது இங்க என்னன்னா, ராவணன் சீதைய அபகரிச்சுண்டு போக போறது, ராமனால கொல்லப்பட போறது, இந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் இன்டைரக்டா ஒரு கோடி காமிச்சு சொல்றா. திமத்சேனனுடைய புத்திரனான சத்தியவான அவனோட மனைவி சாவித்ரி பின்னாடி தொடர்ந்தே போனாளே, அத போல நானும் உங்களோட வரப்பட்டவள் அப்படின்னு நீங்க நன்னா தெரிஞ்சுக்கோங்கோ. லோகத்துல குலத்தை கெடுக்கிறதுக்குன்னு வந்த பல பெண்கள் உண்டு. ஆனா நான் அவளெல்லாம் போலவா? தங்களை தவிர வேறு ஒரு புருஷனை நான் மனசால கூட நினைச்சிருக்கேனா? இல்ல நினைக்கத்தான் போறேனா? அதனால கட்டாயம் நானும் உங்க கூட வருவேன். நான் பதிவிரதை, எனக்கு உங்களை தவிர வேறு தெய்வம் இல்லவே இல்லை அப்படின்னு எத்தனையோ தடவை நான் பிரமாணம் பண்ணி சொன்னா கூட என்கிட்ட உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால பரதனிடத்துல இப்படி நீ பேசணும், இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கன்னு சொல்றத பார்த்தா, சின்ன வயதிலே தன்னை கல்யாணம் பண்ணிண்டு பல வருஷங்களா தன்னோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனைவிய தானே மத்தவாள்கிட்ட விட்டுட்டு அவள்கிட்ட ஒப்படைச்சுட்டு ஜீவனம் பண்ற ஒத்தனை போல நீங்கள் என்ன பரதனிடத்துல தானம் பண்ண நினைக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. ராமா, நீங்கள் யாருக்கு ஹிதமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு இருக்கீளோ, யாருக்காக என்னை கட்டுப்படுத்த பாக்குறீளோ அவளுக்கு நீங்கள் வேண்டியவளா நடந்துக்கோங்கோ. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்களே அவளுக்கு பரிதாரணாவும் இருங்கோ. அதுக்காகவும் நான் ஒன்னும் கவலைப்படல. அதுக்காக நான் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே. என்ன அழைச்சுண்டு போகாம நீங்க காட்டுக்கு போக கூடாது. நீங்க காட்டுக்கு போனாலும் சரி, நீங்க தபஸ்வி ஆனாலும் சரி, நீங்கள் சொர்க்கத்துக்கே போனாலும் சரி, நானும் உங்களோடு
இருக்க வேண்டியவள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு ரொம்ப நன்னா தெரியும். இங்கே தோட்டத்துல உலாவும் போது எனக்கு சில நேரம் களைப்பு உண்டாகிறது. அதுபோல உங்களோட நடந்து போகும்போதும் காட்டுல எனக்கு களைப்பு வரும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நான் உங்களோட இருந்தா கூர்மையான நாணல், இந்த முள் செடிகள் மரங்கள் இதெல்லாம் எனக்கு பஞ்சு மாதிரியும் வாழை குருத்து போலவும் மிருதுவாகத்தான் இருக்கும். பெரும் காற்றால் என் மேல் அடிக்கப்பட்ட புழுதி கூட எனக்கு சந்தனம் போல இருக்கும். புல்தரையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சௌக்கியம் இங்க நேர்த்தியான ஆசனங்களிலும் கம்பளங்களிலும் உட்கார்றதுனால பெரிய சுகம் கிடைச்சிடுமாறாமா. தங்களால் தேடிக் கொண்டு வரப்பட்ட பழம் கிழங்கு வேர் முதலியவை கொஞ்சமா இருந்தாலும் சரிதான், அது ஜாஸ்தியாவே இருந்தாலும் சரிதான், அது எனக்கு அமிர்தமா இருக்கும். அந்தந்த காலங்களில் இருக்கக்கூடிய புஷ்பம் பழங்கள் இவற்றையெல்லாம் அனுபவிச்சுண்டு என் பெற்றோர்களையோ அல்லது நான் இந்த வீட்டையோ நான் கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டேன். உங்களோட நான் காட்டுல இருக்கும் போது உங்களுக்கு என்னால் கொஞ்சம் கூட கஷ்டம் வராது. என்னை காப்பாத்துறதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட சிரமமே இருக்காது. நான் உங்களோடு இருப்பதுதான் எனக்கு சொர்க்கம். உங்களை விட்டு பிரிஞ்சா அது எனக்கு நரகம்தான். நான் உங்ககிட்ட எத்தனை பிரீதி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? அதனால என்ன நீங்க அழிச்சுண்டு போகணும். உங்களோடு வர்றதுல எனக்கு கொஞ்சமும் பயமே இல்ல. இத்தனை எல்லாம் சொல்லியும் என்ன அழிச்சுண்டு போகாட்டா இப்பவே நான் விஷத்தை குடிச்சு பிராணனை விடுவேனே தவிர என்னை துவேஷிக்கும் பரதன் முதலியவர்களுடைய வசத்துல நான் இருக்கவே மாட்டேன். ஆனா பாவம் சீதா ஏன் பரதனை பத்தி இப்படி நினைக்கிறா, அவளுடைய மனோபாவம் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியல. பரதன் பாவம் சீதையை இது வரைக்கும் எதுவும் சொன்னதாக இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஆனா பாவம் ஏன் இப்படி சீதா நினைக்கிறா, ஏதோ இங்க இப்படித்தான் சொல்லியிருக்காவா. நீங்கள் என்னை விட்டு போனா நிச்சயமா நான் செத்துதான் போவேன். நீங்க பார்த்துருக்கும் போதே உயர விட்டுடுறேன், அதுதான் ரொம்ப நல்லது. இந்த துக்கத்தை ஒரு நிமிஷம் கூட என்னால பொறுக்க முடியல. 14 வருஷங்க வரையில் நான் எப்படி பொறுத்துக்க முடியும்? இப்படி மனசு கலங்கி தன்னுடைய கணவனை இறுக தழுவிக்கொண்டு கேப்பாருடைய மனசெல்லாம் உருகும்படி சீதை புலம்பினா புலம்பினா புலம்பினா. காட்டுல ஒரு பெண் யானை விஷம் தோய்ந்த பானங்களால துளைக்கப்பட்டது போல ராமனுடைய வார்த்தைகளால் துளைக்கப்பட்டு ரொம்ப நேரமா அடக்கின்றிருந்த தன்னுடைய கண்ணீரை அரணையிலிருந்து நெருப்பெல்லாம் கிளம்புறது போல தாரையாக கொட்டினா. கண்ணீர் துளிகள் கீழே விழுந்து ஸ்படிகமணிகள் போல தாமரை மலர்களில் இருந்து நீர்த்துளிகள் கீழே விழுந்து தெரிப்பது போல அவளுடைய கண்ணிலேந்து ஜல துளிகள் ஸ்படிகமணி போல உதிர்ந்தது. துக்கத்தால மூர்ச்சை அடைந்த தன்னோட மனைவிய ராமன் பிரீத்தியோட தழுவி அவளுடைய துக்கத்தை தணிக்கிறதுக்காக பேச ஆரம்பிக்கிறார். சீதே, நீ துக்கப்படும் போது எனக்கு சொர்க்கம் ஒரு பொருட்டாகுமா? ஸ்வயம்புவான நாராயணனிடத்திலிருந்து கூட எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்க பொறுக்கவே மாட்டேன். உன்னை அழிச்சுண்டு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. உன்னை காப்பாத்துற சக்தி எனக்கு இருக்கு. உன்னோட உண்மையான அபிப்பிராயம் எனக்கு என்னங்கிறது தெரியாததால உன்னை காட்டுக்கு அழிச்சுண்டு போகிறதுக்கு நான் சம்மதம் தரல. அதாவது உன் நிழல போல உன்னை விட்டு பிரிய மாட்டாள். அவளோ பரிவிரதை, நீ அனுஷ்டிக்கும் தர்மத்தை அவள் அனுஷ்டிப்பா அப்படின்னு ஜனகர் விவாக காலத்துல சீதையை பத்தி எல்லாம் சொன்னார். அதை பத்தி ராமன் மறந்து போயிட்டார என்ன? ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? இல்லைன்னா இல்ல அதை அவர் நம்பாம இருந்திருக்கணும். அயோத்தியில 12 வருஷங்கள் அவளோட இருந்திருக்கா. அவளுடைய மனோபாவத்தை அவர் தெரிஞ்சுக்கல அப்படின்னு நம்ம எப்படி நினைக்கிறது? ஒரு தடவை பார்த்தாலே மத்தவாளுடைய பலாபலத்தை இவ்வளவுன்னு தெரிஞ்சுக்க கூடியவர் ராமர்னு முதல் சர்க்கத்திலேயே சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது சீதையை பத்தி தெரியாம இருக்குமா? ஆனா இங்க அப்படித்தான் அவ சொல்லியிருக்கா. அவ்வளவுதான், என்ன சொல்லியிருக்காளோ அதை நம்ம பாக்குறோம். இதை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. என்னோட வனத்துல வசிக்கணும்னு தான் நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்க. அப்ப இதெல்லாம் தெரியறது அவருக்கு. எந்த ஆபத்திலும் கலங்காத மனமுடையவன் தன்னுடைய கீர்த்தியை எப்படியான்னு விடுவானா? அப்படியே நானும் உன்னை கைவிட மாட்டேன், கைவிட முடியவும் முடியாது.
என் முன்னோர்களான ராஜரிஷிகள் எல்லாம் வானப்பிரஸ்தர்களா அவாளோட பாரியைகளோட காட்டுலதான் இருந்திருக்கா. என்னோட குல தர்மத்தை அனுஷ்டிக்கிறேனே தவிர வேற எதுவுமே இல்ல. ஸ்வர்ச்சலா தேவி சூரியனை பின்தொடர்ந்தது போல நீயும் என்னோடையே வா. என் பிதா கைகேயிக்கு பிரதிஜ்ஞை பண்ணி கொடுத்து அதை நிறைவேற்றும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கா. அதனால நான் காட்டுக்கு போகாமல் இருக்க முடியாது. நம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான், அவர்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதுதான் உத்தமமான தர்மம். அதை அனுஷ்டிக்காம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. நல்ல கதி அடைவதற்கு தெய்வத்தை ஆராதித்து கொண்டு இங்கேயே இருக்கப்படாதா அப்படின்னா, தெய்வமும் தன்னை ஆராதிப்பவர்களுடைய வசத்திற்கு உட்பட்டதில்லை. அது சுதந்திரமானது. அது நம்மை நேர்ல எந்தவித கட்டளையும் நமக்கு கொடுக்கறது இல்லை. நமது பெற்றோர்களும் குருவும் தங்களை ஆராதிப்பவர்களுக்கு சுவாதீனப்பட்டவர்கள், நம்மை நேரிலே ஆக்ஞாபிக்கிறவர்கள். அதை விட்டுட்டு தெய்வத்தை ஆராதிப்பதுல என்ன நியாயம் இருக்கு? ஆனா இந்த பாலிசிய கூட எல்லாரும் ஒத்துப்பாளா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். தாய், தகப்பன், குரு இந்த 3 பேரையும் ஆராதிச்சா நமக்கு 3 லோகங்களும் கிடைக்கும். அதை போன்ற பரிசுத்தமான ஒரு வஸ்து லோகத்துல எதுவுமே இல்லை. அதனால மற்றவைகளை காட்டிலும் இந்த 3 பேரையும் நாம் ஆராதிக்கணும். சத்தியத்தை பேசுறது, தானம் கொடுக்கறது, உபச்சாரம் செய்யறது, தட்சிணைகளோட யஜ்ஞம் பண்றது, இவையெல்லாம் பெற்றோர்களுக்கு நாம் செய்யும் சுசுருஷியை போல நமக்கு க்ஷேமத்தை தரவே தராது. சொர்க்கவாசம், தனம், தானியம், வித்யை, புத்திரர்கள், போகங்கள், இன்னும் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ நாம் விரும்பக்கூடிய அனைத்தும் எதுவுமே பெற்றோர்களையும் குருவையும் பூஜிப்பதால் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் மனசை நாட்டி யாவும் அதுதான் என்று நம்பி இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் தேவலோகங்கள், கந்தர்வலோகங்கள், கோலோகங்கள், பிரம்மலோகம் முதலியவைகளை சுலபமாக அடைஞ்சிருவா. எங்க அப்பா சத்தியம் தவறாதவர், தர்ம வர்க்கத்தில் தான் நடக்கின்றவர். அவர் என்னை எப்படி கட்டளை இடுகிறாரோ அப்படியே தான் நான் நடப்பேன். இதுதான் எங்க முன்னோர்களுடைய தர்மம். இப்படி ராமன் குருவினுடைய கட்டளை எதாக இருந்தாலும் அதை சிஷ்யன் உடனே செய்யணும், அதுதான் தர்மம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் தாடகையை கொள்ளும்படி அவருக்கு கட்டளை இட்ட போது அதை நடத்தியும் காமிச்சார் இல்லையா? அது குருவினுடைய கட்டளை அப்படி அப்படிங்கறத அப்ப காமிக்கிறார். உன் உண்மையான அபிப்பிராயம் தெரியாததுனால உன்னை என்னோட காட்டுக்கு அழைச்சுன்னு போகணுங்கிற எண்ணம் எனக்கு வரல. இப்போ என்னோட நீ வனத்துலதான் வசிக்கணும்னு நிச்சயம் பண்ணிட்டேங்கிறது எனக்கு நன்னா புரிஞ்சுடுத்து. உன்ன நான் அழைச்சுண்டு போறேன், நீ என்னோட வனத்துல வசிக்கணும் அப்படின்னு முன்னேயே அது தெய்வத்தால ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எப்படி ராமனுக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. இது தெய்வத்தால ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இத்தனை நாள் அழைச்சுன்னு போக மாட்டேன்னு அவர் மறுத்திருக்கவே வேண்டாம் இல்லையா? இத்தனை ஆர்குமெண்டே வேண்டாமே, சரின்னு ஒத்துன்னு இருக்கலாமே. அதனால என்னோட வாணி, நான் அனுஷ்டிக்கும் தர்மத்தை நீயும் சேர்ந்து நடத்து. பர்த்தாவோட போகணும்னு எத்தனம் செய்வது ரொம்ப உத்தமமான காரியம்தான். எனக்கும் என் குலத்துக்கும் அது ஒத்ததுதான். அதனால நாம வனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் நீ பண்ணு. நீ இல்லாம சொர்க்கம் கூட எனக்கு எந்த சுகத்தையும் தராது. ரத்தனங்களை எல்லாம் பிராமணர்களுக்கும் ஆகாரங்களை எல்லாம் ஏழைக்கும் கொடு. ரொம்ப டிலே பண்ணாத, சீக்கிரமாக எல்லாத்தையும் செய்யி. விலையற்ற ஆபரணம், நேர்த்தியான வஸ்திரம், தங்கம், வெள்ளி, நிறைய பிரதிமைகள், விளையாட்டு கருவிகள், படுக்கைகள், வாகனங்கள் இவையெல்லாம் பிராமணாளுக்கு கொடு. நம்மளுடைய வேலைக்காரர்களுக்கும் எல்லாம் கொடு அப்படின்னு ராமன் சொல்றார். ஒரு வழியா சீதையை அழைச்சுன்னு போறதுக்கு ராமன் சம்மதிச்சுட்டார். தன்னோட கணவன் தனக்கு அனுகூலமாகத்தான் இருக்கார், என்னையும் அவரோட காட்டுக்கு அழைச்சுண்டு போக அவர் சம்மதிச்சார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சீதைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அவள் ராமன் சொன்னபடி எல்லா காரியங்களும் பண்ண ஆரம்பிச்சார். சுபாவத்திலேயே கொஞ்சம் தாராளமான மனசு உடையவள் அவள். போரும் போராயத்துக்கு பர்த்தாவும் எல்லாத்தையும் கேட்கிறவாளுக்கெல்லாம் கொடுன்னு வேற சொல்லிட்டார். அதனால
தான் ராமனுடன் காட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனந்தம் வேற. அதனால அவளுக்கு பரம சந்தோஷமாச்சு. தர்மாத்மாக்களான பிராமணர்களுக்கெல்லாம் தனம், தானியம், ரத்தனம், வஸ்திரம், படுக்கை, வாகனம் இவைகளெல்லாம் ரொம்ப கணக்கில்லாம கொடுத்தா. அவள் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அப்படின்னு சொல்லி இந்த 30வது சாப்டரை முடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த 31வது அத்தியாயத்துல என்ன சொல்றா அப்படிங்கறத அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.